ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உலக பெண்கள் மற்றும் கோவை திருமண்டலத்தின் பெண்கள் யாவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் உலக மகளிர் தினத்தை கொண்டாடும் இந்த நேரத்தில் குடும்பங்களிலும் திருச்சபையிலும் சமுதாயத்திலும் பெண்கள் ஆற்றும் மகத்தான பங்களிப்புக்காக ஆண்டவருக்கு நன்றியை கூறுகிறோம். அன்பு, தியாகம், பொறுமை, விசுவாசம் ஆகியவற்றின் உருவமாக பெண்கள் இருக்கிறார்கள். ஒரு தாய் தனது குழந்தைகளை வளர்ப்பதில், ஒரு ஆசிரியர் எதிர்காலத்தை உருவாக்குவதில், சமூகத்தில் வழிகாட்டும் தலைவர்களாக இருப்பதில் பெண்களின் பங்கு மிக முக்கியமானது. வேதாகமத்தில் எஸ்தர், ரூத், மரியாள், தெபோராள் போன்ற பெண்கள் தங்கள் விசுவாசம், தைரியம், ஞானம் மூலம் கடவுள் அவர்களால் பெரிய காரியங்களை செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் வாழ்க்கை இன்று பெண்களுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இன்றைய நாள் பெண்கள் எதிர்கொள்ளும் சவால்களை நினைவு கூறும் நாள். ஒவ்வொரு பெண்ணும் மரியாதை, சமத்துவம், பாதுகாப்பு, வாய்ப்புகள் ஆகியவற்றை பெற வேண்டும் என்பதை நாம் உறுதியாக நினைவில் கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பெண்களை ஊக்குவித்து ஆதரித்து அவர்களின் வாழ்க்கையை உயர்த்த உதவுவோம். கடவுள் ஒவ்வொரு பெண்களையும் ஞானம், வலிமை, கிருபையால் ஆசீர்வதிக்கட்டும். அனைவருக்கும் உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.